இந்த ஒரு சூப்பு 300 வகையான நோயை குணப்படுத்துமா. முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா தளைஞ்சிருக்குங்க. இப்போ சூப் செய்யறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கீரை உடச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் செய்ய போறோம். பாத்தரலாமுங்க. தண்ணி அப்படியே ஜிலு ஜிலுன்னு வருதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே அந்த பம்பு செட் தண்ணி போட்டு குளிச்சாங்க, அட்டகாசமா இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பம்பு செட்ல குடிச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே முருங்கைக்கீரையை கழுவிடலாம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தமாக கழுவியாச்சுங்க. இது அப்படியே வேக வச்சுக்கலாம். தண்ணி 3/4 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு. முருங்கைக்கீரை குழம்பு பொரியெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து தனியாக உருகி எடுத்துருவோங்க. ஆனால் அந்த சூப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உருக தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கொத்து கொத்தாக உடச்சாவே போதும். ஏன்னா வேக வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிருவோம். அதனால் இந்த அளவுக்கு போட்டாவே போதுங்க. அதே மாதிரி இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இளந்தலையாக எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த கீரை வெந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் அந்த தண்ணியில் ஃபுல்லாக அந்த எசன்ஸ் இறங்கும். எப்பயுமே சூப் செய்யும் போதுங்க இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையுமே கட் பண்ணி போடாமல் இடிச்சு சேர்த்தோம் அப்படின்னா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கும். இப்போ எல்லாத்தையுமே இடிச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, ரொம்பலாம் இடிக்க தேவையில்லைங்க, 1/2 இடித்தாவே போதும். முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமா நல்லா வேக விட்டாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே நைஸாக அரைச்சிக்கலாம். வேக வச்ச கீரையை பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ சூப் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய், இடிச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கட் பண்ண தக்காளி 2, அரைச்ச முருங்கைக்கீரை, கீரை வடிச்ச தண்ணி, கல்லுப்பு, அவ்வளோதாங்க. இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். முருங்கைக்கீரை சூப் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே அப்படி செம்மையாக இருக்குங்க. அப்படியே மேலாப்புல மிளகுத்தூள் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கடைசியில் மிளகுத்தூள் போட்டிங்க அப்படின்னா லைட்டாக காரசாரமாக நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக இருக்குங்க, செமையாக இருக்குது. ஒரு மனம், ஒரு சுவை ரெண்டுமே செம்மையாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஏன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தெல்லாம் இருக்குங்க. புரத சத்து, கால்சியம் சத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். நீரிழிவு நோய், ரத்த கொதிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருமல், சளி, ஆஸ்துமா, தோல் பிரச்சனை, அதுக்கப்புறம் கண் பார்வை பிரச்சனை, வெயிட் லாஸ்,
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்து இருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் சூப்பாக தான் குடிக்கணும்னு இல்லைங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். குழம்பு வச்சு சாப்பிடலாம், சூப் வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி சாப்பிடலாம். அப்படியே மறுபடியும் குடிக்கலாங்க. சூப்பு அடிப்பொலியாக இருக்குங்க. இன்னைக்கு முருங்கைக்கீரை வச்சு சத்தான முருங்கைக்கீரை சூப் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் முருங்கைக்கீரை சூப் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.